இது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி 10 ஆண்டு காலத்தில் அதிகமாக ஒரு கட்சி வளர்ந்துருக்குதுன்னா வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னு சொன்னால் அது திருமாவளவனுடைய விசிகா கட்சி தான். கம்பேர்ட் டு பாமக விட பட்டி தொட்டிலாம் அவங்களுக்கு இயக்கம் இருக்குது, கிளைக்கழகம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. அது மாதிரி தாவேக்காக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை, சீமானுக்கு அந்த அமைப்பு இல்லை. ஆனால் சீமான் தான் கிட்டத்தட்ட 12% கிட்ட. சார் நான் சொல்கிறது அமைப்பு, கிளைக்கழகம் அமைப்பே இல்லாமல் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆமாம், அது இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் போடுறாங்க. அது இந்த 2 பேரும் பிடிக்காத, அதிமுகவும் திமுகவும் பிடிக்காத ஒரு குரூப் இருக்குது, ஸ்டூடெண்ட் விங். அதெல்லாம் சீமானுக்கு போடுறாங்க. அதே மாதிரி தான் கிளைக்கழகம் கிளைக்கழகத்தை வரைக்கும் ஒரு கட்சி இயக்கம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பூத்தில் ஏஜென்ட் போட முடியும், பூத் கமிட்டி அமைக்க முடியும். இதெல்லாம் இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஓவரால் எல்லா தொகுதியிலும் இருக்குதுன்னா அது திருமாவளவன் கட்சி தான். அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. 4 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் நம்ம போய் விலை போகக்கூடாது அப்படின்ற நோக்கமே தமாகாவோட, இது தாவேக்கா கூட விஜய் கட்சியோட அவர் 40 தொகுதிக்கு மேலே பேசி முடிச்சிட்டாரு. தொகுதி உடன்பாடு பேசி முடிக்கப்பட்டு விட்டது. இதுதான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். துணை முதல்வர் பதவி அவருக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது.